தமிழகத்தில் பொங்கல் திருவிழா களை கட்டி இருக்கும் வேளையில் அரசியல் களத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தற்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது அடுத்த மிகப்பெரிய நகர்வை சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ள தயாராகிவிட்டது. கரூரில் இழந்த செல்வாக்கை சேலத்தில் பிரம்மாண்டமாக மீட்டெடுப்பதே தாவேகாவின் தற்போதைய மாஸ்டர் பிளான். தமிழக வெற்றி கழகம் தனது முதல் மாநில மாநாட்டிற்கு பிறகு மண்டல வாரியாக பொதுக்கூட்டங்களை நடத்தி தனது பலத்தை நிரூபித்து வருகிறது. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தை செங்கோட்டையின் உதவியுடன் விஜய் கைப்பற்றுவாரா? பொங்கல் முடிந்த கையோடு சேலத்தில் ஒலிக்கப் போகும் விஜயின் குரல் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இத்தனை நாள் திமுக தான் விஜய்க்கு அஞ்சி நடுங்கும் நிலை என்பது இருந்தது. காரணம், திமுகவை தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கிய விஜயின் நகர்வு என்பது அறிவாலயத்தை அதிர வைத்தது. ஆனால் தற்போது கொங்கு மண்டலத்தில் விஜய் தீவிரமாக இறங்கியுள்ளது அதிமுக மற்றும் பாஜக தலைமைக்கு விடப்பட்ட நேரடி சவாலாக மாறி இருக்கிறது. இது நாள் வரை விஜயை விமர்சிக்கும் வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் இறங்கியதில்லை. ஆனால் இனிமேல் விஜயை அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் விமர்சனங்களால் துளைத்தெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்ப்போம்.